அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இதே அடிப்படை நம்பிக்கைகள் சம்பந்தமான தொடர் காணொளியில் இது பாகம் 8. அல்லாஹுவின் கயிற்றை அனைவரும் சேர்ந்து பிடித்து கொள்வோம் என்பது பற்றிய ஒரு காணொளி. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, ஏனென்று கேட்டால், இன்றைக்கு முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் உலகம் முழுவதிலும் சொல்கிறேன் நான், நாட் ஓன்லி தமிழ்நாடு அல்ல தமிழ் லாங்குவேஜ், என்ன உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களிடம் உள்ள சில செய்திகளை, சில குறைபாடுகளை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அந்த குறைபாடுகள் நம்மிடமும் நிறைய இருக்கிறது. அதனால் இது யாரையும் குறை கூற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பதிவு செய்யக்கூடிய எந்த ஒரு காணொலியும் அதன் நோக்கம் அல்ல. நிச்சயமாக நாம் சரியான மார்க்கத்தை புரிந்து கொண்டு அதை உறுதியாக பின்பற்றினால் நாம் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தை தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. எந்த ஒரு இயக்கத்தின் மேலும் காழ்ப்புணர்ச்சியோ வேறு விதமான சிந்தனைகளோ நமக்கு கிடையாது. அனைத்து விதமான நோக்கங்களும் ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் இயக்கங்கள் உருவாகின. பிறகு காலப்போக்கில் அதோடைய உறுதி வலுவிழந்து வேறு பல திசைகளை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இருந்து கொள்ளுங்கள், எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இருந்து கொள்ளுங்கள், இல்லையா? உங்கள்கிட்ட எத்தனை பிரிவுகள் இருக்கோ என்ன, 73 கூட்டம் என்னுடைய சமுதாயத்தில் வரும். அதில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு செல்லும், பாக்கி 72 கூட்டங்கள் நரகத்துக்கு செல்லும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி சென்றுள்ளார்கள். அந்த அடிப்படையில் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் உறுதியாக பதிவு செய்து கொள்வதற்காகத்தான் சில செய்திகளை நம்ம இந்த காணொலியில் பதிவு செய்கிறோம். வேறு உள்நோக்கம் எதுவும் கிடையாது. தயவு செய்து என்ன புரிந்து கொள்ளுங்கள். எந்த நோக்கத்துக்கு எதற்காக இந்த காணொளி பதியப்படுது என்பதை முழுமையாக கேட்டுவிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய கயிற்றை அனைவரும் ஒற்றுமையுடன் ஒன்று சேர்ந்து பற்றி பிடித்து கொண்டு அதன் மூலம் சொர்க்கம் செல்ல முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம காணொலிக்குள்ளே சொல்லுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3வது அத்தியாயத்தில் 102வது வசனத்திலிருந்து 110 வசனம் வரலையாம். ஏறத்தாழ 8 வசனங்களில் அற்புதமான ஒரு அறிவுரையை நமக்கு வழங்குகிறான். அந்த அறிவுரைகளை நீங்கள் சொந்த விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சக்கூடிய முஸ்லீம்களாக அமர்ந்து இந்த வசனங்களை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தெளிவை நமக்கு தருவான். அதன் பிறகு அதுக்குரிய கருத்துக்கு நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இதில் முதலாவதாக 102, அதாவது 3வது அத்தியாயம் 102வது வசனத்தில், நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள். இது மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது. வலா தமுத்துன இல்லா வ அன்தும் முஸ்லிமும்,
முஸ்லீம்களாக அல்லாமல் மரணிக்காதீர்கள் என்ற ஒரு அருமையை தரலாம். அப்போ யார் முஸ்லீம்களாக மரணிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் சொர்க்கம் செல்ல முடியும், அல்லாஹுவின் அன்பை பெற முடியும். அதில் உங்கள் அனைவருக்குமே மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தி தான் இது. ஆனால் இதில் நம்பிக்கை கொண்ட, அதாவது ஈமான் கொண்டவர்களேன்னு அல்லாஹ் கூப்பிட்றான். இது காபீர்களே நிராகரிப்பாளர்கள் எல்லாம் கூப்பிடல, முஸ்லீம்களை தான் கூப்பிட்டு இந்த செய்தியை சொல்கிறான். அப்போ முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாம் எப்படி நாம் முஸ்லீம் அல்லாமல் காபீராக எப்படி மரணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா? அதற்குத்தான் அல்லாஹ் முஸ்லீம்களை அழைத்து அல்லாஹுவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள். நம்ம அஞ்சுறோம், நிறைய பேருக்கு அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குது, சரியா? அந்த அச்சம் போதுமா அப்படின்னு அப்படி அந்த அச்சம் உள்ளவர்களை தான் அல்லாஹ் முஸ்லீம்களை தான் அழைத்து நம்பிக்கை கொண்ட ஈமான்தாரிகளே அல்லாஹுவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள். ஏன் ஒவ்வொருவரும் தன் மனம் போன போக்கில் நானும் தான் அல்லாஹ் அஞ்சுறேன், நானும் தான் அல்லாஹ் அஞ்சுறேன், நானும் தான் அல்லாஹ் அஞ்சுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறையா இருக்கிறாங்க. அது உண்மையிலேயே இறை அச்சமாக ஆகுமா என்பதற்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விளக்கத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள். எப்படி அஞ்சணும்? மேலும் ஒரு அறிவுரை, நீங்கள் முஸ்லீம்களாகத்தான் மரணிக்க வேண்டும், முஸ்லீம்கள் அல்லாமல் மரணிச்சிடாதீங்க அப்படிங்கிறான். அதற்கு என்ன வழி அதை தான் பின்னாடி நமக்கு சொல்கிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹுவின் கயிற்றை அனைவரும் சேர்ந்து பிடித்து கொள்ளுங்கள், அதில் பிரிந்து விடாதீர்கள். முக்கியமான ஒரு கட்டளை, சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான கருத்து. இதை அலட்சியமாக எல்லாரும் அப்படியே ஓதி ஓதி படித்து தூக்கி அந்தான ஓரம் கட்டிட்டு நம்ம பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால்தான் மீண்டும் மீண்டும் இதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு செயலுக்கு நான் தள்ளப்படுகிறேன். ஏன்னா முஸ்லீம்களுடைய நடிப்பு அவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது, அவ்வளவு அலட்சிய போக்கில் இருக்குது. அல்லாஹுவை அஞ்சுகிறோம் என்று சொல்லி அல்லாஹ் என்னமோ நம்ம வீட்டு வேலைக்கார மாதிரி, நம்ம நினைச்சதெல்லாம் அவன் ஏற்றுக்கொள்வாங்கிற மாதிரி, நம்ம செய்கிறதெல்லாம் அவன் பொருத்தி கொள்வானுங்கிற மாதிரி அஞ்ச வேண்டிய விதத்தில் அந்த அச்சம் இல்லை என்பதற்காகத்தான். எனவே அல்லாஹ்வின் கயிற்றை அனைவரும் சேர்ந்து பிடித்து கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், கொஞ்சம் நினச்சி பாருங்கிறான்ல. ஏன்னா இந்த இஸ்லாத்துக்கு நாம் வருவதற்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும்னா, இன்றைக்கி நம்ம கண் முன்னால் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத சமுதாயங்கள், மனிதர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நடத்தை எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இஸ்லாத்திற்கு மாறுபாடு உடையவர்களாக, அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் விதமாக எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தால் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் பகைவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் பகைவர்களாக இருந்தீர்கள். இந்த இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எப்படி இருந்தீங்க? நீ பெருசா, நான் பெருசா, என் ஜாதி பெருசா, உன் ஜாதி பெருசா, இப்படி பலவிதமான பிரச்சனைகளை நம்ம முன்னோக்கி கொண்டு இருந்தோம். நீங்கள் பகைவர்களாக இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணி பாருங்கள். அவன் உங்கள் உள்ளங்களுக்கிடையே இணைப்பை ஏற்படுத்தினான். எப்படிப்பட்ட இணைப்பு? ஒரு இஸ்லாத்துக்கு நம்ம ஏற்ற பிற்பாடு ஒரு முஸ்லீம்னு எங்கே கேள்விப்பட்டாலும், அவன் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, முஸ்லீம் என்று நம்ம தெரிந்தால் நம்முடைய உள்ளத்தில் இனம் தெரியாத ஒரு அன்பு, ஒரு நெருக்கம். அவனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுமையானால் ஒரு கவலை, அவனுக்காக இங்கேருந்து நம்ம துவா செய்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இணைப்பை அல்லாஹ் உங்களுக்குள்
ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். அதுக்கு மேலே, எனவே அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள், நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள், அதிலிருந்து உங்களை காப்பாற்றினான். நம்மளுடைய நடவடிக்கை, நம்மளுடைய சிந்தனை, செயல்பாடு அனைத்தும் நரகத்தை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு அந்த விளிம்பில் இருந்துக்கிட்டு இருந்தோம். என்ன, அதிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக இவ்வாறே தனது சான்றுகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இதை சான்றுகள் என்கிறான், அத்தாட்சிகள்ங்கிறான். இதை சரியாக நம்ம சிந்தித்து பார்த்தோமே ஆனால் அருமையான ஒரு சான்றாக, அத்தாட்சியாக அது நமக்கு இருக்கும். நம்மளை திசை திருப்பவே முடியாத அளவுக்கு ஒரு உறுதிப்பாட்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுக்கு அடுத்த வசனத்தில் 104 நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும். எது நன்மை என்று அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறானோ அதை நோக்கி மக்களை அழைக்க வேண்டிய சமுதாயமாக உங்களில் ஒரு சாரார் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நபிமார்கள் யாரும் கிடையாது. அந்த அழைப்பை நீங்கள் செய்வதன் மூலமாக பிறரை அல்லாவின் பக்கம், அல்லாவின் பாதையில் அந்த அழைப்பு பணியை நாம் செய்வதன் மூலமாக நம்முடைய மார்க்க அறிவை வளர்த்து கொள்ள முடியும், தெளிவான சிந்தனையை தேர்வு செய்ய முடியும், ஏனோ தானொன்று இல்லாமல் அதில் உறுதியோடு செயல்பட முடியும். இந்த அழைப்புக்கு பணியை செய்வதற்கு உங்களில் ஒரு சாராக இருந்து கொண்டே இருக்கணும்னு சொன்னால அதில் நமக்கு அதில் ஒரு தெரிந்த ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. சரியா? எப்போ நம்ம பிறருக்கு மார்க்கத்தை சொல்லணும் என்ற முடிவுக்கு நாம் வர்றோமோ அப்போவே நம்ம என்ன பண்ணிவிடுவோம், நூல்களை புரட்ட ஆரம்பித்து விடுவோம். எங்கெங்கிருந்தெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்கள் சொல்லப்படுது என்பதையெல்லாம் தேடி அதை சேவ் பண்ணி சிந்திக்க ஆரம்பிப்போம். அதன் மூலமாக நம்மளுடைய சிந்தனை அறிவு, மார்க்க அறிவு, கொள்கை பிடிப்பு இவைகளெல்லாம் அதிகரித்து கொண்டே நாம் உறுதியாக நின்று செயல்படுவதற்கு அது நமக்கு வழிவகுக்கும். ஒரு கல்லில் 2 மாங்காய் அந்த மாதிரி. அதுக்கு அடுத்து 105வது வசனத்தில் தம்மிடம் தெளிவான சான்றுகள் வந்த பின்பு முரண்பட்டு பிரிந்து விட்டோரை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள், அவர்களுக்கே கடும் வேதனை உண்டு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தெளிவான சான்று அத்தாட்சிகளை நமக்கு வழங்கின பிற்பாடு அந்த திருமறை குர்ஆன் என்னும் வேதத்தை நம் கையில் இருக்கும்போது முரண்பாடு எப்படி வரும்? முரண்பாடு இல்லாத தெளிவான வேதத்தை உங்களுக்கு தந்திருக்கல அல்லாஹ் சொல்கிறான். அப்போ முரண்பட்டு நிற்கிறவன், ஒரு தெருவில் 10 முரண்பாடுகள் உள்ள குடும்பங்கள் இருக்குதே, நூற்றுக்கணக்கான உலகம் முழுவதிலும் ஆயிரக்கணக்கான முரண்பாடுகள் உள்ள ஜமாத்துகள் இருக்குதே, அனைவரும் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்கிறார்கள், அனைவரும் அல்லாஹ்வின் வேதம் திருமறை குர்ஆனை வேதம் என்று சொல்கிறார்கள், அனைவரும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் எப்படி பிரிவுகள் வருது? வரக்கூடாது இல்லையா? அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வின் கயிற்றை பிடித்து கொள்ளுங்கள்னா அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை, அல்லாஹ்வுடைய வேத வாக்குகளை ஒரே மாதிரியாக அனைவரும் ஓரணியில் நின்று பற்றி பிடிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, அதன்படி செயல்படுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ பிரிவுகள் எப்படி வரும்? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழியை தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். இருந்தாலும் நாங்களை குர்ஆனை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றவர்கள் தான் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஏன் இத்தனை பிரிவுகள் என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். சரியா? அதனால் தம்மிடம் தெளிவான சான்றுகள் வந்த பின்பு முரண்பட்டு பிரிந்து விட்டோரை போல், ஏற்கனவே அப்படி செஞ்சிருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க, அவங்கள போல நீங்களும் ஆகிவிடாதீங்க, அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நாளில், எந்த நாளில்? மறுமை நாளில்
சில முகங்கள் வெண்மையாக திகழும், வேறு சில முகங்கள் கருத்து இருக்கும். நம்பிக்கை கொண்ட பின் ஏக இறைவனை மறுத்து விட்டார்களா? மறுத்து விட்டீர்களா? நீங்கள் மறுத்து கொண்டிருந்ததால் இவ்வேதனையை அனுபவியுங்கள் என்று முகங்கள் கருத்தவர்களிடம் கூறப்படும். வெண்மையான முகமுடையோர் அல்லாவின் அருளில் இருப்பார்கள், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இவை உண்மையை உள்ளடக்கிய அல்லாஹுவின் வேத வசனங்கள். பொய் இல்லை, கற்பனை இல்லை, கதை இல்லை, கப்சா இல்லை, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள். இவற்றை உமக்கு கூறுகிறோம். அகிலத்தாருக்கு அநீதி இழைப்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். உலக மாந்தர்களுக்கு யாருக்கும் அல்லாஹ் அநீதி இழைக்க விரும்பல, நன்மையை நாடுறான். அதனால தான் இவ்வளவு விளக்கமாக, இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு எளிமையாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதுக்கு அடுத்து 109 வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாவுக்கே உரியன. இதை தெளிவாக முஸ்லீம்கள் உறுதியாக நம்ப வேண்டும். சரியா? வேறு யாருக்கும் இல்லை. அல்லாவுக்கு உரியது என்றால் வேறு யாருக்கும் அது உரியது இல்லை என்பது அதனுடைய பொருள். அல்லாவிடமே காரியங்கள் கொண்டு செல்லப்படும். நீங்கள் மனித குலத்துக்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள். இதெல்லாம் யார் செய்கிறாங்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் மனித குலத்துக்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். அதனால் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள். வேதமுடையோர் நம்பிக்கை கொண்டிருந்தால் அது அவர்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும். யாரே நமக்கு முன்னால் யாருக்கெல்லாம் அல்லாஹ் வேதத்தை வழங்கினானோ அவர்களை குறிப்பிட்டு சொல்கிறான். சரியா? இருந்திருக்கும். அவர்களில் நம்பிக்கை கொண்டோரும் உள்ளனர். அவர்களில் அதிகமானோர் குற்றம் புரிபவர்கள், அதிகமாக குற்றம் புரிபவர்களாக இருக்கிறார்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறான். இப்போ இந்த சிந்தனையை அப்படியே கொஞ்சம் தெளிவாக முன்னுக்கு வாங்க. என்ன, எப்படி நம்மளுக்கு அல்லாஹ் முதலாக எதை அஸ்திவாரமாக பேசிக்காக போட்டிருக்கிறான்? 5 காரியங்களின் மீது என்ன இந்த இஸ்லாம் எனும் மாளிகை நிறுவப்பட்டிருக்கிறது, நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்திவாரம் 5. அதில் முதல் அஸ்திவாரம் லா இலாஹ இல்லல்லா. சரியா? இந்த லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிற இந்த கொள்கை முழக்கம் என்ன சொல்கிறது? இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று சொல்ல வருதா? நிச்சயமாக இல்லை. இறைவனை தவிர, அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு தான் சொல்ல வருது. அப்போ மக்கத்து காபீர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சந்தித்தார்களோ, எந்த மக்களுக்கு முன்னால் பிரச்சாரத்தை முன்வைத்தார்களோ அவர்கள் முன்னால் வைத்த இந்த கொள்கை பிரகடனம் லா இலாஹ இல்லல்லா என்ற இந்த வாக்கியம் எதை சொல்கிறது? அவர்கள் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், இன்னும் பல அவங்க இஷ்ட தெய்வங்களையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்த கொள்கை முழக்கம் லா இலாஹ இல்லல்லா. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் என்பதல்ல, அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அதில் உறுதியாக இருக்கணும். அதுக்கு எதிராக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ, என்னென்ன சித்தாந்தங்கள் நிலவுகிறதோ அனைத்தையும் தவிடுபொடியாக்கினார்கள். ஆணித்தரமாக அல்லாஹ்வுடைய வசனங்களை எடுத்து சொல்லி ஒவ்வொரு சமுதாயமும் என்னென்ன தவறுகள் எப்படியெல்லாம் பிறண்டு போனார்கள் என்பதை எல்லாம் திருப்பி 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 நபிமார்களுடைய வரலாறுல அல்லாஹ் இந்த வேதத்தில் நமக்கு எடுத்து சொல்லி அவர்களில் ஒவ்வொருவரும் பேசிய அந்த வார்த்தைகள், மறுமொழிகள், நபிமார்களை நிராகரித்ததுக்கு அவங்க சொன்ன கருத்துகள், இவைகளையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனால் நமக்கு அதை சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. அவர் அதை சொன்னார், இவர் இதை சொன்னார், அதுலேயே அதை கேட்குறதுக்கும் அதை பற்றி வெளியில் பேசிக்கிட்டு இருக்கிறதுலையுமே நம்ம நேரம் முடிஞ்சு போயிடுது. சரியா? அதனால் என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறான் என்பதை அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரின் பொன்மொழிகளிலிருந்தும் சரியாக உணர்ந்து கொள்ளாத மக்களாக நாம் இருக்கிறோம். அதனால் கொள்கை முழக்கம்
என்ன நமக்கு ஒரு முஸ்லீமாக எந்த ஒரு குலத்தில் பிறந்துட்டா முஸ்லீமுங்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டாக முஸ்லீம் ஆகிட முடியுமா? அவர் மரணிச்சிட்டா சொர்க்கம் போயிட முடியுமா? அதனால் அவர் வெற்றி பெற்ற முடியுமா? நிச்சயமாக முடியாது. இது உங்களுக்கும் தெரியும். ஆனால் நம்மளுடைய கொள்கை நமக்கு விவரம் தெரிந்த பிறகு நம்ம தாய் தகப்பன் என்ன சொல்லி கொடுத்தாங்க, நம்மளுடைய மக்தப் மதரசாவில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அதன் பிறகு சுற்றுப்புறத்தில் என்னெல்லாம் கேள்விப்பட்டோம், இவைகளையெல்லாம் நன்றாக சிந்தித்து திருமறை குரானை கையில் எடுத்து நபிமொழிகளையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எது சரி, ஒரு அதிகமாக ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு விசா வந்துச்சுன்னு சொன்னால் அதை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை சரிதானான்னு பார்க்குறோம். அப்படி ஏஜென்சிகளை அலைஞ்சு அந்த விசா அடித்து டிக்கெட்டுகளை புக் பண்ணி அதுக்கு சரியான ஒரு காரை பிடிச்சி அல்லது ஏர்போர்ட் வரலையும் போய் ஏர்போர்ட்டில் ஏறி உட்காந்து அதுக்கு போய் சென்றடைகிறதுக்கு எவ்வளோ காரியங்களை நம்ம செய்கிறோம், அதுக்கு எவ்வளோ அறிவுபூர்வமான வேலைகளை எல்லாம் செய்கிறோம், அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒரு நாடை விட்டு நாட்டுக்கு போய் 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமோ சம்பாதிப்பதற்காக போகக்கூடிய அந்த நாட்டுக்கு செல்வதற்காக நம்ம சிந்திக்கின்ற செயல்படுத்துகின்ற முக்கியத்துவம் கொடுக்கின்ற அந்த சிந்தனையை நிரந்தரமாக இருக்கிற அழிவே இல்லாமல் இருக்கிற மறுமை வாழ்க்கைக்கு நம்ம போகிறதுக்கான சிந்தனையை எத்தனை பேர் தேர்ந்தெடுத்தீங்க? அதுக்கான சரியான வழிமுறைகளை எங்கேயாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கிட்டு போகிறது. நமக்கு விருப்பமான ஒருவர் சொல்லிட்டாரு, அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னா அதை அப்படியே அல்லாஹ் ஏற்றுக்குவானா? இல்லை. அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரிய நாயன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன்தான் நமக்கு நேர்வழி சொல்லித்தர முடியும் அப்படிங்கிறத சரியாக நம்ம புரிந்து கொண்டோமே. ஆனால் இரண்டாவதாக இஸ்லாத்தில் இருப்பதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் தான் முகமது நபி அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதராக முகமது நபி அவர்களை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு உறுதிமொழி கூறுறோம். அதனுடைய கருத்து என்ன? இப்போ ஒரு நபியை பொறுத்தவரையிலையும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும், என்ன நபிமார்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு நபிமார்களும் தங்களே அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர்னு அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ நமக்கு இறுதியாக வந்தவங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதுக்கு முன்னாடி வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹா இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் இப்ராஹிம் ரசூல், இப்படி ஒவ்வொருத்தரும். ஓகேயா? அப்படி வந்த அந்த வழிமுறையில் நம்ம போட்டிருக்கிற அக்ரிமெண்ட் என்ன? 2. ஒன்று, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவேன், அவன் தூதராக அனுப்பிய அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுவேன். இது 2 தானே. இன்றைக்கு முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்கள், எத்தனை விதமான கொள்கை குழப்பங்கள் தங்களை படித்த மேதாவிகளாக மார்க்க அறிஞர்களாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் எங்கே படித்தாங்களோ என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தானங்க சாவரவரிலே பேசிகிட்டு இருக்காங்க. குர்ஆனை எடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூல் என்ன சொன்னாங்கன்னு அதன் பக்கம் வராங்களா? இல்லை. ஒவ்வொரு மார்க்க அறிஞர்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பிரிவில் உள்ளவங்களாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, அவர்கள் நிச்சயமாக தன்னறிவை கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து சிந்திப்பார்களான்னா மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்? அவர்கள் அந்த மக்தப் மதரசாவில் அவங்க சென்ற அந்த மதரசாவில் எந்த கல்வி எந்த நிர்வாகத்தில் போய் படிக்கிறார்களோ அப்போவே அவர்களுக்கு மூளை செலவு செய்யப்பட்டு என்ன அதை மட்டும்தான் கேட்கணுன்னு அந்த அஸ்திவாரம் அப்போ போட்டவங்க சாவுற வரலையும் அதிலிருந்து வெளியே வர மாட்டாங்க. அதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எத்தனை விதமான அறிவுபூர்வமான விளக்கங்களை அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய அறிஞர்கள் முன்வைத்தாலும் அதை காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. அதற்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒன்றை பழியை தூக்கி போடுவார்கள் இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? இப்படிப்பட்டவர்கள் நாம் அவங்களுடைய பேச்சை நாம் எதுக்கு கேட்கணும்? ஒரு வசனத்தை எடுப்பாங்க, என்ன அதில் சம்பந்தமே இல்லாத என்ன ஏராளமான கட்டுக்கதைகளையும் கப்சாக்களையும் அதில் புகுத்தி
நம்மளை பிரெயின் பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு, அவங்களுடைய பேச்சை நம்முடைய உள்ளங்களில் கொண்டு வந்து திணிக்கிற அளவுக்கு, சொல்லி உண்மையை விளங்காத அளவுக்கு முழுக்க முழுக்க அவர்கள் சைத்தானுடைய மாகையில் பிடிக்கப்பட்டவர்களாக நம்மையும் சைத்தான்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா பலவிதமான கருத்துக்கள், அதற்குள்ளெல்லாம் நான் போகல, டைம் இல்லை, முடிய போகுது, வீடியோ ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, அதுக்குள்ளெல்லாம் நான் போகலை. 2 அடிப்படை மட்டும்தான், அதுக்கு உட்பட்டு இருக்கான்னு பாருங்கள். சரியா? இந்த அடிப்படைக்கு கொண்டு வந்து எப்படியெல்லாம் சுற்றி கொண்டு வந்து நுழைக்கிறாங்க அறிவு கட்ட மூடர்கள். இந்த ஹதீஸ்ன்னு சொல்லக்கூடியது முதல்ல இந்த உசூல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது எதுக்கு? அல்லாஹ்வுடைய குர்ஆன்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, அது தெளிவாக உறுதி செய்யப்பட்டாச்சு. எது ஹதீஸ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடமிருந்து இவர் கேட்டாரா இல்லையா? அது உண்மையான செய்தியா பொய்யான செய்தியான்னு ஆய்வு பண்ணுவதற்கு அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரலையும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல அறிஞர்கள். அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் அருள் புரியணும், பிரார்த்திப்போம். என்ன, ஏதோ அவங்களுக்கு அவங்க சிந்தனைக்கு ஏற்பட்ட விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். சரியா? அதோடு நின்றுணுமா? அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் சரியான விளக்கமாக இருந்தால் குர்ஆன் வசனங்களுக்கு எது உட்பட்டு இருக்குதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மாற்றமாக சொல்ல மாட்டார்கள் என்பதை தெள்ள தெளிவாக அந்த பேசிக்கில் நின்று விளங்க முயற்சி செய்தால் இது போன்ற குழப்பங்கள் வருமா? ஹதீஸுகளில் யாருக்கு விருப்பமானது எல்லாத்தையும் அள்ளி விட்டுருக்காங்க. சரியா? தப்சீருங்கிற பேரில் அவங்களுடைய எண்ணங்களை எல்லாம் அதில் கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத அளவுக்கு அள்ளி வீசியிருக்கிறாங்க. சரியா? அவர்களை பற்றிய விமர்சனத்துக்காக இதை நான் சொல்லலை. என்ன, அவர்கள் நன்மை செய்திருந்தால் அதுக்குரிய கூலி அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வார்கள், அவர்கள் தவறு செய்திருந்தால் அதுக்கு அல்லாஹ் போதுமானவன். நம்ம பின்பற்றுவதற்கு எது சரியான வழி, எதை பின்பற்றினால் நாம் சொர்க்கம் செல்லலாம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதை தான் நம்ம கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதலான விளக்கத்தோடு சொல்கிறேன். எனவே எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அது யார் சொன்னாலும் சரி, குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதருடைய விளக்கம், இது 2ஐ தவிர வேறு யார் சொல்லியிருந்தாலும் என்ன அவர்களுக்கு வகி வராது. அது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்க முடியாது. பல காரணங்களுக்காக எதை வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லியிருக்கலாம். அதை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு அதை பற்றிய விமர்சனங்களுக்கும் விவாதங்களுக்கும் நேரத்தை ஒதுக்காமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னார்கள் என்பதை குர்ஆனுக்கு உட்பட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள். அந்த குர்ஆனுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று யார் சொன்னாலும் சரி, அதை தூக்கி அப்படியே ஓரம் கட்டிட்டு நம்முடைய வழியில் நம்ம போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு அனைவரும் வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி ஒவ்வொரு காணொலியாக ஒரு சில விளக்கங்களை கூடுதலாக மையப்படுத்தி நம்ம போட்டு வருகிறேன். தொடர்ந்து அனைத்தையும் பார்த்து வாருங்க. இன்னொரு கோணத்தில் அடுத்த காணொலியை நம்ம தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.